வணக்கம். அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களை அறிவியல் உலகம் என்ற தலைப்பில் தொழில்நுட்பம் அப்புறம் ஒரு செய்யுளை பார்த்தோம். மறுபடியும் ஒரு செய்யுளை கொடுத்துருக்காங்க. அதாவது பரிபாடலில் கீரந்தையார் அப்படின்றவர் எழுதிய செய்யுள். ஏன்னா பழங்காலம் தொட்டே தமிழர்களுக்கு அறிவியல் ரீதியான சிந்தனைகளை ஆழ்ந்து கற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இந்த இலக்கியங்கள். அதாவது அதில் சங்ககால நூலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, வேற ஒன்றும் இல்லை, சங்ககாலம்னு சொன்னால் அதாவது கிபி இல்லை, கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவார்ந்த விஷயங்களை அனுதினமும் யோசித்தவங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம். நம்ம இப்போது தேர்வு வேறு எழுதியிருக்கோம். தேர்வுக்கு அப்புறம் இந்த பகுதியை பார்க்குறோம் இல்லைங்களா? அதனால் நம்ம அறிவார்ந்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வகையான உதாரணம். அதாவது பரிபாடலுங்கிறது 8 தொகை நூலில் ஒன்று. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல 9ஆம் பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 8 தொகை நூல்களில் 1ஆம் பாடப்பகுதியில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார் இந்நூல் ஓங்குவரி பாடல் என்னும் புகழுடையது. இது சங்ககால நூலில் பண்ணோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் இதில் 70 பாடல்களை இருப்பதாக கூறியுள்ளனர். இன்று 24 பாடல்களை கிடைத்துள்ளன அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நமக்கு அரசு வாசலாக வந்திருக்கோம் இல்லையா, அப்படி சொல்லிக்கிட்டே வழியாக சொல்லிக்கிட்டு வந்தவங்க அப்படி உரையாசிரியர்கள் எழுதுகிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 70 பாடல் இருந்திருக்கு, ஆனால் நமக்கு இப்போ கிடைச்சது 24 பாட்டு தான், இப்போதைக்கு தற்போதைக்கு நம்ம கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு மனுஷனோட, ஒரு சமூகத்தோட அறிவார்ந்த விஷயம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நூலில் தான் இருக்குது இல்லையா? அப்போ அந்த நூலை வச்சு தான் என்ன செய்கிறோம், அவன் எழுதின எழுத்து முறை, எழுத்தை வச்சு தான் அவன் வாழ்ந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக இப்போ நம்ம பார்க்குறது அவன் வாழ்ந்த சிறந்த வாழ்க்கை முறை. அப்படி இங்கே செய்யுளை கொடுத்துருக்காங்க. செய்யுளுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அது தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. அடுத்த பகுதியில் பார்ப்போம். இங்கே தொடக்கம் என்ன செய்கிறாங்கன்னா, கவிதை பேழை பரிபாடலில் கீரந்தையார் எழுதினது. இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேநாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துகள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெருவியப்பு மேலிடுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே. ஆமாம், அடுத்த விரிவானங்கிற பகுதியில், இதோட தொடர்ச்சிங்கிறதால விரிவானங்கிற பகுதியில், அதாவது இது ஆய்ந்து கூறிய நபர்களை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதை நான் சொல்கிற மாதிரி ஒரு சில டைம் சொல்லுவேன். அது பழைய மாணவர்களுக்கு கேட்டால் தெரியும். அறிவியலுங்கிறது என்னது? ரிசர்ச். அது ரிசர்ச் இல்லை, ரீசர்ச். அதாவது எப்படின்னா, நம்ம சொன்னதை மறுபடியும் ஆய்ந்து உதாரணத்தோடு சொல்கிறான், அவ்வளோதான். நம்ம என்ன செய்யலை, கண்ணுக்கு நேராக எடுத்து காட்டலை, எல்லாமே எழுத்து முறையாக காட்டிவிட்டோம். அதுக்கான பொருள் இல்லை,
வெள்ளிடா, வெள்ளி கோளுக்கு போனால் வெள்ளி அதிகமாக இருக்கான்னு சொன்னோம், அதான் வெள்ளி நான் பேர் வச்சுட்டான்னு நம்ம சொல்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், இல்லை ஆமாம் ஆய்ந்து ஆராய்ஞ்சி அந்த கோளில் நிறைய வெள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். செவ்வாயின்னு சொன்னோம், அங்கே மண் சிவப்பாக இருக்கடா அதனால் செவ்வாயின்னு பேர் வச்சேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம் ஆய்ந்து அந்த மண் எடுத்து வந்து, ஆமாம் அந்த மண்ணில் நிறையா சிவப்பாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்படி சொல்லப்போனால் நம்ம அதில் தலைப்பட்டவர்கள், அதாவது முன்தோன்றியவர்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடியன் தமிழ்குடி அப்படின்னு ஒரு பெருமை நமக்கே சாரும். ஆமாம், அப்படி எல்லாமே ஒத்து போகுது இன்றைய அறிவியல் வரைக்கும். இன்றைய அறிவியலில் இன்னும் பல அறிவியல் வந்தாலும் சரி தான், நம்ம சொன்னது தான் அது, நம்ம சொன்னதான் முழு தீர்வாக இருக்கும். அப்படி இங்கே உலகம் பிறந்தது எப்படி, இந்த உலகத்தோட உருவாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாங்க. இது எப்படின்னா அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட கருத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டால், மழையே இல்லை, தண்ணியே இல்லைவா, உலகத்தில் எடுத்தவொடனே தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றாங்க. அப்புறம் எப்படி தண்ணி உருவாகிருக்கும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு அறிவியல் காரணம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், விண்மீன் நட்சத்திரங்களில் இந்த கீழே கொட்டிச்சு. அந்த விண்மீன் நட்சத்திரங்களில் இருந்த நீர்த்துளிகள் என்ன பண்ணுச்சுன்னா ஆவியாக போய் மேகமாகி மறுபடியும் நீராக மாறி அப்படியே துளியாக சேகரித்து மறுபடியும் இந்த பூமிக்கு மழைத்துளி வந்துருச்சு அப்படின்னு ஒரு கட்டுரை சொல்லுது, ஆய்வறிக்கை சொல்லுது. அதாவது எப்படின்னா, ஒரு உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி நீர்த்துளி எப்படி மண்ணுக்கு வந்தது அப்படிங்கிற கருத்துருவாக்கம். இப்படி இந்த அறிவியல் சொல்கிற காரணம்லாம் நம்ம பூமி தோன்றியது எப்படி அப்படின்னு இங்கே அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் கருந்துளைலாம் என்னமோ பேர் சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம சொன்னது தான் அதுக்கு தீர்வா அப்படின்னு கேட்டால், இந்த நெருப்பு பந்து எப்படி உருவாகிருக்கும் அப்படிங்கிறலாம், இந்த வானம் அப்படிங்கிறது எப்படி உருவாகிருக்கும், அதுக்கு என்ன அளவுகோல் அப்படிங்கலாம் சொல்கிறார் பாரு. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல அதான் செல்ல அருவலர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும் அப்படிங்கிறார். அது என்ன, விசும்பில் ஊழி செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த, வழின்னா காட்டுன்னு சொல்லுவோம், விசும்பில்னா வானம்னு சொல்லுவோம், இப்படி அருவலர் வானத்து இசையில் தோன்றி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும். இது எப்படி தோன்றுச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? உந்து வழி கிளர்ந்த ஊழியும், இது வானத்துக்கு சொல்லிட்டு, செந்திச்சுடரிய ஊழியும் பன்னியோடு தன்பயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்த்தரு மீண்டும் பீடுயர் ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இரநிலத்து ஊழியும் அப்படின்னு இங்கே முடிக்கிறார். அதாவது எப்படின்னா இன்னும் இருக்கிறது, அந்த செய்தியை முடிச்சுட்டு இதுக்கான பொருளை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம சொன்னது விசும்புனா வானம், இப்படி இருக்கிற பட்சத்தில் எதுவும் இல்லாத பெருவெளியில் ஆரம்பிக்கிறது என்ன பண்ணுறான், விசும்பில் ஊழ் செல்ல வானத்துக்கு எல்லை வரையறை எதாவது உண்டா? இது இப்படி தான் இருக்குன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? இது வரைக்கும் இவ்வளோ அறிவியல் வளர்ந்து போச்சே, இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இந்த இடத்துல முடியுதுங்க அது அப்படின்னு சொல்லிருக்காங்களா யாராவது? முடியாது. அதை எப்போ சொல்லிருக்காங்க பாருங்கள். விசும்பில் ஊழ் செல்ல வானத்தில் இப்படி போயிட்டே இருக்கு. ஊழின்னா முறை வைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே ஊழ்னா நம்ம வினை அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. இங்கே எதுவும் இல்லாத பெருவெளியில் அண்டத் தோற்றத்துக்கு காரணமான கரு
எதுனா பேரொளியுடன் தோன்றியது இந்த வானம். உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நம்ம வாழறோம் அப்படி தான் சொல்கிற மாதிரி பூமிக்கும் வானத்துக்கும் இடையில வாழறோம்னு சொல்கிறதில்ல. இப்போ வானங்கிறது முதல் பொருளாக ஊழி காலத்தில், அதாவது மனித வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எதுக்குள்ளேருந்து எதுக்குள்ளே அடங்குதுன்னு கேட்டால் வானத்துலேருந்து பூமிக்குள்ளே அடங்குது. அதை தாண்டி போகுதான்னு கேட்டால் எங்கே போகுது, யார் கண்டுபிடிச்சா தெரியும், பார்க்கல, அதனால தெரியலது. அதான் எதுவும் இல்லாத பெருவெளியில் அண்டத்தொற்றத்துக்கு காரணமான கரு பரமாணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பரமாணுனா உயிர் ஜனிக்கக்கூடிய வழிமுறை இருக்கிற இடம், கட்டமைப்பு. பேரொளியுடன் தோன்றியது. இந்த ஒளின்னு சொல்கிறப்ப என்ன செய்யுதுன்னா இந்த உலகம் சத்தத்தோடு தோன்றுச்சு. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழி அது. அந்த அணுக்களின் ஆற்றல் கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாய் பல ஊழிகாலங்கள் கடந்து சென்றன. இப்படி அதாவது இந்த காலத்தை மூணாக பிரிக்கிறாங்கல்ல, சதுவீதி காலம், அப்புறம் கலிகாலம், அப்படிலாம் பிரிக்கிறாங்கள்ல, அப்படி காலம் என்ன செய்யுதுன்னா போய்கிட்டே இருக்குது. சிதறும்படியாக பல ஊழிகாலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிகாலம் தொடர்ந்து பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை முடிந்து ஊழிகாலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறைவெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை வரும்படியான ஊழிகாலம் வந்தது. இதை தான் அறிவியல் சொல்லுது. அதாவது என்னென்னா, முதல் தோன்றிய உயிர் அது எங்கே தோன்றுச்சுன்னா நீரில் தான் தோன்றுச்சு, மண்ணில்னு சொல்லலை, நீர். அதுவும் முதுகெலும்புள்ள ஒரு உயிரினம், அதுவும் எதில் தோன்றுச்சு அப்படின்னு கேட்டால் அதுவும் நீரில் தான் தோன்றுச்சு. அது என்னன்னு கேட்டால் மீன். இதை தான் நம்ம சொல்கிறோம். அதாவது பெருமாளை வச்சு இல்லை அவதார புருஷர்களாக நம்ம பேரை சூட்டி போடுறோம். அப்புறம் அதுக்கு பச்சை குத்திடுவாங்க, இவன் இந்த மதத்தைக்காரவன் அப்படின்னு சொல்லி பச்சை குத்திடுவாங்க. அதனால் அவன் என்ன செஞ்சான், எதுக்கும் ஒரு உருவத்தை உண்டு பண்ணான், அவ்வளோதான ஒழிய அறிவியலில் ஒரு உருவத்தை உண்டு பண்ணணும், பார்வைன்னு ஒன்று தேவை, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லிவிட்டான். மீனாடா வந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லுது இன்றைக்கி அறிவியல். அது என்னென்னா, அறிவியலுக்கும் நம்ம சொன்ன கருத்துக்கும் மாறுபட்ட விஷயமா இருந்தால் நம்ம சொன்னது பொய்ன்னு சொல்லலாம், ஆமாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறிவியல் சொல்லுது. அப்போது தலைப்பட்டது யார் அப்படிங்கிறத இங்கே நம்ம பல விஷயங்களில் இன்னும் சொல்ல போனால் 108 திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லிக்கிறோம்ல, இன்றைக்கி சொல்லுது அதே அறிவியல். இதுபோல் பல்லாயிரம் உலகங்கள் உண்டு அப்படின்னு நாங்கள் பேர் வைக்கிறோம், அதுக்குன்னு பேர் வைக்கிறாங்க. இத்தனை ஒளியாண்டுக்கு அப்பால் ஒரு பூமியை போல் ஒரு கோள் இருக்குது அப்படின்னு NH45 அப்படிங்கிற மாரி நம்ம இதுக்கு ஹைவேவுக்கு பேர் வைக்கிற மாரி அவன் வைக்கிறான், விண்வெளியில் ஆராய்ச்சி புரிகிறவன் அந்த கோளுக்கு பேர் வைக்கிறான். அப்படியே 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி 108 உலகம் இருக்கிறதாகவும் அப்படிலாம் ஆராய்ஞ்சி 108 தான் இருக்குதான்னு இல்லை, 108 விட கூட இருக்கலாம், அவங்க கண்டுபிடிச்சது அவ்வளோதான் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் என்ன செய்யுது, உலகம் இது போல் பல்லாயிரம் இருக்குது, வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் சில ப்ரூஃப்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல, அதெல்லாம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு மட்டுமே அந்த செய்தியை விட்டுடலாம். மறுபடியும் நம்ம இதை பற்றி அடுத்த ஒரு பாடவேளையில் மறுபடியும் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.